அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக நல்ல ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் ஒரே மாதிரி சமைச்சா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் சேமியா நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் கடாயில் வறுத்துக்கலாம். நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே இதை வறுத்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஒரு 6 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இந்த தண்ணியில் இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம். நல்லா இது கொஞ்ச நேரம் சாஃப்டாகிற வரைக்கும் வேக வைக்கலாம். நீங்கள் குழந்தைங்க பல்லு இல்லாத குழந்தைங்கன்னா கிரைண்டிங் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இல்லைன்னா பால் சேர்த்து பேரிச்சம்பழத்தை கிரைண்டிங் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடித்து சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்க்கலாம். இப்போ பால் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்குது. இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இங்கே கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்படியே வேக விடலாம். நீங்கள் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டும் வேணும்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை இப்படியே வேக விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிரியாணி இலை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையோட அந்த ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இதில் இறங்கினா போதும், ரொம்ப நல்லதுங்க அது. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது நல்லா ஃபுல்லாக கெட்டியாகி வர வரைக்கும் வேக விடலாம். இந்த சேமியாவோட பால் பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்ந்து வரும். அது வரைக்கும் இதை இப்படியே நல்லா வேக விடலாம். நீங்கள் வேணும்னா இதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது இப்படியே கொடுக்கலாங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது பாருங்கள், இந்த பேரிச்சம்பழத்தோட கலர் இந்த சேமியாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.